ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகணங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜெயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. நானாயோனிசகஸ்ரசம்பவவசாத் ஜாதா ஜனன்யக்கதி பிரக்யாதா ஜனகாக்கியந்த இதி மே சேத்ஸ்யந்தி ஜாக்ரே கதி. ஏதேஷாம் கணனைவ நாஸ்தி மகதः சம்சார சிந்தோர்விதேः. பீதம் மாம் நிதராம் அனன்யசரணம் ரக்ஷானுகம்பாநிதே. குருநாதாளனுடைய பரமகிருப்பையில் துர்வாச மகரிஷியினால அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 28வது ஸ்லோகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கெல்லாம். இதனுடைய அவதாரிகையில் பகவானாக இருக்கக்கூடிய துர்வாசர் பரம கருணையோட இந்த ஜீவர்கள் இருக்காளே, சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜன மரண பிரவாகத்தில் மூழ்கி தவிச்சுண்டு இருக்கக்கூடிய ஜீவர்கள் இருக்காளே, இவர்களுடைய க்ஷேமத்தை உத்தேசித்து பரதேவதையை பிரார்த்தனை பண்ணுறார் நமக்கோசரம். சரணாகதியை தவிர 2வது வழி கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். இதையே தான் பகவானுமே தெய்வீஹேஷா குணமயி மமமாயா துரத்யயா மாம்யேவயே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு பகவானுடைய வாக்கு இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த கடல்ல மூழ்கி தபிச்சுண்டு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு ஒரே கதி என்னன்னா, இதுலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு மாம் ஏவையே பிரபத்தியந்தே, என்னை மட்டுமே பிரபத்தி பண்ணி அதனால தான் மாயை அப்படிங்கிறதுலேருந்து நீ விடுவிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு பகவான் சொன்ன அதே விஷயத்தை இங்கே சரணாகதி அப்படிங்கிற தத்துவத்தை துர்வாச மகரிஷி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அவதாரிகை எப்படி இருக்கு அப்படின்னா, ஹே அனுகம்பாநிதே அப்படின்னு கூப்பிடுறார். பகவான் துர்வாசராக இருக்கக்கூடியவர் தயாநிதே, சமுத்திரமே, தயா சமுத்திரமே, கருணை கடலே அப்படின்னு பரதேவதைய சம்போதனம் பண்ணி கூப்பிடுறார். இந்த மனசு உருகி யார் ஒருவன் பிரார்த்தனை பண்ணுறானோ, மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து தான் மனசுன்ற ஒரு பதத்தை சொல்கிறார். பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன், இந்த அந்தக்கரணம் எல்லாத்தையும் ஏக்கமாக ஆக்கி இவைகள்னால எதுவுமே பிரயோஜனம் இல்லை, இவைகள் எல்லாமே உனக்கே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிற புத்தியோட யார் ஒருவன் சரணாகதி பண்ணுறானோ, அப்படி பண்ணக்கூடிய அந்த சாதகனுக்கு அந்த பரதேவதையாக இருக்கக்கூடிய சுபாவம் என்ன அப்படின்னா, அருளி அவளுக்கு இந்த சம்சார சாகரத்திலேருந்து சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு இருக்கக்கூடிய நாமாவில் சொல்லியிருக்கிறபடி நம்மளை எல்லாரையும் ஜீவர்கள் எல்லாரையும் கரையேற்றுறதுக்கு ஒரே வழி அம்பாளை பிரபத்தி பண்ணுறது தான் அப்படின்னு. அதனால அவர் என்ன கூப்பிடுறார் இந்த இடத்துல சம்போதனமாக, ஹே அனுகம்பாநிதே, தயா சமுத்திரமே, கருணை கடலே அப்படின்னு பரதேவதியை சம்போதனம் பண்ணி நமக்கு சரணாகதி பண்ணினாலே வழிய வேற 2வது கதி கிடையாது அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் என்ன அப்படின்னா, ஹே அனுகம்பாநிதே, நானா யோனி சகஸ்ர சம்பவ வசாத் ஜனன்யஹ கதி பிரக்யாதா ஜனகாஹ கியந்தஹ மே அக்ரே கதி சத்சேத்ஸ்யந்தி இது ஏதேஷாம் கணனா நாஸ்தி ஏவ மகதः சம்சார சிந்தோஹோ விதேஹே பீதம் நிதராம் அனன்யசரணம் மாம் ரட்ச அப்படிங்கிறார். நானா யோனி சகஸ்ர சம்பவவசாத் ஜனன்யஹ கதி, எத்தனையோ ஜென்மாக்கள், ஒவ்வொரு ஜென்மாக்களில் புழுவாக இருந்தாச்சு,
எறும்பாக இருந்தாச்சு, எத்தனையோ பிராணிகளாக இருந்திருக்கலாம், என்னென்ன ஜென்மாக்கள் இதுக்கு முன்னாடி எடுத்தோமோ தெரியாது, எல்லா ஜென்மாக்களையும். ஆனால் ஒரு மாதா பிதான்னு ஒன்று உண்டு. அந்த எத்தனையோ மாதா இருந்தாச்சு, எத்தனையோ பிதா இருந்தாச்சு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது போல இருக்கே. இது இப்படி சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து சாக வேண்டியதானா, இதை தவிர வேறு வழியே இல்லையா அப்படின்னு தபிச்சுண்டு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு பிரக்யாதா ஜனகாக கியந்தக, இன்னும் எத்தனை ஜென்மாக்கள் இதுக்கப்புறம் இருக்கோ, மே அக்ரே கதி சேத்யந்தி, இனிமே இன்னும் எத்தனை ஜென்மாக்கள் இருக்கோ தெரியலையே அப்படின்னு பயந்துன்னு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு இது ஏதேஷாம் கணனா நாஸ்தி ஏவ, இதுக்கு ஏதான ஒரு சங்கியைன்னு ஒன்று உண்டா? அசங்கியமாக போயிட்டே இருக்கேன் இந்த சம்சார சாகரம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜென்மாவும் மரணமும் ஜனனமும் மரணமும் வந்துட்டு போயின்னு இருக்கு. இந்த ஜென்மங்களுக்கு மாதா பிதாக்களுக்கு கணக்கே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜென்மாவில் மகதः சம்சார சிந்தோஹோ விதேகே பீதம் நிதராம் அனன்ய சரணம் மாம் ரட்ச, இப்படியாக கரகாணாத இருக்கக்கூடிய அபார சம்சார சாகரத்தை பார்த்து மகா பயத்தை அடைஞ்சு இருக்கக்கூடிய என்ன ஒரே கதி நீதான், உன்னை தவிர எனக்கு வேற கதியே கிடையாது அப்படின்னு அம்பாள்கிட்ட போய் சரணடைகிறத தவிர வேறு வழி இல்லை, சரணாகதியை தவிர வேறு வழி இல்லை, நீ தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்லித்தரார். இந்த மாதிரியான பாவம், இந்த பாவத்தை வச்சுட்டு தான் மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே அப்படிங்கிறார். துவைத தரிசனமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து ரட்சிப்பது அபேத தரிசனம் அப்படின்னு சொல்லுவா. இருக்கக்கூடிய தத்துவங்கள் ரெண்டு வேதாந்த ரீதியாக. ஒன்று அறிபவன் அறியப்படுவது அப்படின்னு ரெண்டு இருக்கு. திருக்கு திருஷ்யம் அப்படின்னு ரெண்டா சொல்லுவாத. திருக்கு திருஷ்யம் அப்படின்னா என்னென்னா, எவன் அறியறானோ அவனே திருக்கு. திருஷ்யமானவை எல்லாமுமே அறியப்படுறது. நான் எதை எல்லாத்தையும் நான் அறிகிறேனோ அது எல்லாமே திருஷ்யம். இவைகள் எல்லாத்தையும் அறியறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய நாலுத்தையும் சேர்த்து மனஸ் அப்படின்னு ஒரு பதத்தில் சொல்லி அந்தக்கரணங்கள் அப்படிங்கிறது ஒன்று. பாஹ்யகரணங்கள்னு எடுத்துட்டோம்னா அதில் ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இதை தவிர பஞ்ச பிராணன், இவைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம சரீரமாக இருக்குது. இந்த சரீரமாக இருக்கக்கூடிய இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பஞ்ச பிராணன்கள் இவைகளை தவிர அந்தக்கரணங்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கே, இதை வச்சுட்டு தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களையும் பார்க்குறோம். ஆக திருஷ்யம்னு சொல்லக்கூடியவைகளில் முதலாக இருக்கக்கூடியது இந்த சரீரம். இதை தவிர சரீரத்தை தவிர வெளியில் இருக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கக்கூடிய இதரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அநேகம், எல்லாமுமே திருஷ்யம்தான். திருக்கு அப்படிங்கிறவன் நான்கிற ஆத்மவஸ்து. இந்த துவைத பாவம் திருக்கு திருஷ்யங்கிற ரெண்டு துவைத பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த சம்சார பயமானது இப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். இதில் பிறந்து போக வேண்டியது தான். இப்படியாக இருக்கக்கூடிய துவைத பாவத்திலிருந்து அபயம் கொடுத்து எனக்கு அபேத தரிசனத்தை கொடுக்கக்கூடியதே ஞானம். இந்த அகண்ட ஞானம்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து வரும் அப்படின்னா, குருவனுடைய மகா வாக்கிய உபதேசத்தினால் நமக்கு ஏற்படக்கூடியதே இந்த ஞானம். இந்த ஞானமானது தத்துவமசி பிரஜானம் பிரம்ம அயமாத்மா பிரம்ம இப்படின்னுலாம் இருக்கக்கூடிய மகா வாக்கிய உபதேசங்களிலிருந்து நமக்கு அதை திருப்பி மனனம் பண்ணி அதை திருப்பி நிதித்தியாசன ரூபமாக பண்ணிகிட்டே வந்தோம்னா அதனுடைய குருவனுடைய கிருபையில் இந்த துவைத பாவமானது விலகி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானமானது சித்திக்கும். அப்படி சித்திக்கிறதே சரணாகதி. இதுக்கு குருவனுடைய கிருபை ரொம்ப அவசியம். இந்த சத்குரு ரூபிணியாகவே இருக்கக்கூடிய பரதேவதை அப்படிங்கிறதுனால பரதேவதையே தான் அதே குருவாகவும் மாதா பிதாக்களாகவும் ஒரு ஜென்மாக்கள் நமக்கு ஏற்படக்கூடிய மாதா பிதாக்களாகவும் இருக்கக்கூடியவளை பரதேவதை தான் இந்த ரூபமாக வந்திருக்கா. அதனால் மாதா அப்படின்னு சொல்கிறோமோ, பிதான்னு சொன்னாலோ குருன்னு சொன்னாலோ இவைகள் எல்லாமுமே எந்த ரூபம் அப்படின்னா அந்த பரதேவதையே தான் இந்த ரூபத்தில் நமக்கு ஞானத்தை
புரிய வைக்கிறது, ஞானத்தை அடையிறதுக்கோசரம் இந்த சரீரங்களை கொடுத்துட்டுருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறது. இப்படியாக குருஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய பரதேவதை தவிர வேறு யாருமே நமக்கு இந்த ஜனனம் மரணம்னு இருக்கக்கூடிய இந்த சுழலிலிருந்து நம்மளை காப்பாற்றவே முடியாது. அந்த பரதேவதா ஸ்வரூபம் மாதா பிதாக்களாகவும் குருவாகவும் இருந்து நமக்கு ஞானத்தை உபதேசிக்கிறாள் அப்படின்னு மேலோட சொல்கிறார். மேலே சரணாகதி அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா உண்மையான நமக்கு இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் இருக்கே, இதையெல்லாம் நமக்கு பகவான் எதுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் துக்கத்தை இவன் தாங்க முடியாமல் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு தேடிண்டு ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட மாட்டானா அப்படின்னு தான் ஜென்மாந்திரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை கொடுக்குறா. அப்படியாக சுகதுக்கங்கள் வரும் பொழுது, துக்கம் வரும்போது ஏதோ தாத்காலிகமாக ஒரு வைராக்கியமானது ஏற்படுறதே தவிர திருப்பி ஒரு சுகம்னு வரும் பொழுது இவைகள் எல்லாத்தையும் மறந்து இந்த சம்சாரமே ரொம்ப ரசமாக இருக்கேன்னு கூட சில டைம் தோணிடுறது. அது மாதிரி இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சுகதுக்காதிகளை திருப்பி திருப்பி எத்தனையோ ஜென்மாக்களில் இருந்துட்டோமே, இதுலேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு விடிவு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தாபத்தோடு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு பிரபத்தி அப்படின்னாக்க குருவை பிரபத்தி பண்ணலாம், தேவதையை அம்பாளை பிரபத்தி பண்ணலாம். இதை தவிர வேறு யாரையும் நம்ம பிரபத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாதா பிதா ரூபமாகவும் பரதேவதை இருக்காள், குரு ரூபமாகவும் பரதேவதை இருக்காள்னு சொன்னதுனால மாதா பிதா குரு பரதேவதையை தவிர வேறு யாருக்கிட்டையும் நம்ம பிரபத்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவன் தாபங்கள் வரும் பொழுது குரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட விசுவாசத்தினால மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்னா சிரவண மனன நிதித்தியாசனாதிகளை பண்ணி பிரபத்தி அப்படின்னு சரணாகதி, இனிமே இந்த சரீரம் நான் இல்லை, இந்த திருப்பி இன்னொரு சரீரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் அவன் எடுக்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்கே, அந்த தீர்மானம் இருக்கே, அது குருவினுடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா அதை விடாத, அதில் திருடமாக நமக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை விடாத இருக்கிறதுக்கு சரணாகதி பண்ணி நீயே அடைக்கலம், உன்னை விட்டா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சரணாகதி பண்ணாலே ஒழிய இவனுக்கு இந்த விடிவில் இந்த பிறப்பு இறப்புலேருந்து இவனுக்கு வேற முடிவே கிடையாது. அது மாதிரி இருக்கிறதுனால இதில் குருநாதால் கிட்ட சரணாகதி ஆகி இவனுக்கு ஞானமானது சித்திக்கிற வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமா. அப்படி காத்துன்னு இருக்கும் பொழுது பரதேவதையே கதி அப்படின்ற பாவத்தோட ஒருத்தன் இருந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு மனசால அவன் பிரார்த்திக்கக்கூடிய எந்த ஒரு லட்சியம் இருக்கோ அது நிச்சயமாக அம்பாளினுடைய அருள்னால இவனுக்கு அந்த ஞானமானது சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகமானது கர்மத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது, கர்மத்தினால நமக்கு திருப்பி திருப்பி இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति.